ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ. எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஆடியோ இது நம்ம ரீஒர்க் பண்ணது. இது கேபினெட் மாற்றி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கஸ்டமர் இன்னும் வரல. வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் டேக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் க்ளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு நான் பாட வச்சு பார்த்துருக்கேன். இன்னும் டெஸ்டிங் தான். இன்னும் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணணும். டைரெக்டாக சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வேறு எதனா சொன்னாங்கன்னா பிரிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சும்மா இப்போதைக்கு லைட்டாக நீட்னஸ் பண்ணி போடுறேன். பாருங்க, கேஎம்எஸ் அண்ணாவோட இது பார்த்திங்கன்னா 2 சப்பு யூஸ் பண்ணுறேன்னாரு. கேஎம்எஸ் அண்ணாவோட இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டி இருந்தது. இது 4மே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டோம். 4 பண்ணி கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால 4 கெப்பாசிட்டி போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் இருக்குது. 5.1 சுவிட்சிங் பார்த்திங்கன்னா அது சுவிட்சிங் இது சுவிட்சு மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்தோன்னா 12 வோல்டு பக் கன்வெர்ட்டர் போர்டு நம்ம ஆட் பண்ணி இந்த 12 வோல்டு இது கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா விஸ்வா ஆடியோ இது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு போர்டு வாங்கணும். ரொம்ப நாளாக இருந்துச்சு. நானும் செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்ருந்தேன். இது பஸ் ஆடியோவுக்கு வரும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், விஸ்வா ஆடியோ இது பார்த்திங்கன்னா நான் இதுலேருந்து கொஞ்சம் எல்லாமே இது பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அது ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இது டேமேஜ் ஆகிருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இது உங்களுக்கு 2 ஃபேன் வர மாதிரி இருக்குது. ஃபேன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஃபேன் நல்லா கூலிங் அவுட்ரு எடுக்கிற மாதிரி, ஏர் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒயரிங்கு எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நான் ஆன் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஆடியோ ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, அதனால் பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஆடியோ நல்லா அவுட் பேஸ் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு அது பஸ்ஸில் ஆட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நம்ம ஆம்பியர் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதை பஸ்ஸில் போடும்போது ஆம்பியர் ரேட்டு போடும்போது நல்லாவே இருக்கும். இது இன்னொன்று உங்களுக்கு நான் காட்டலை. இது பாருங்கள், நான் காட்டுறேன். ஒயரிங் எல்லாம் நம்ம டேகு கொடுத்துருக்கோம். பட் அதில் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒயரு நம்ம ஹெவியாக தான் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கொயரு நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்கோம். சப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேக்கில் இருக்கிறது எல்லாமே 3 ஒயராக உங்களுக்கு அவுட்டு எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் லோடு ஜாஸ்தி போகணுன்றதுனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் ஒயருமே உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஹெவியாகவே கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா இது க்ரீப்பாக பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதில் கொடுத்து இந்த அவுட்ரு அவங்க ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், வயிறு நல்லா நீளமாக கொஞ்சம், ஏன்னா இந்த ஆம்பில் வெளியே வச்சு அவங்க செட் பண்ணணும். அதனால் லென்த்தாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சுருக்கமாக கொடுத்துட்டா உள்ளே வச்சு அவங்க இது பண்ண முடியாது. அதனால் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கேன். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ரைட்டுக்கு எல்லாமே சிங்கிளாக செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே ஒரு சேனலுக்கும் தனித்தனியாக போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பவர் சப்ளை கொஞ்சம் சேர்ந்து போகும். எல்லாம் ஒரே இடத்த வெளியில் கொடுக்காம உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக ஒரு இதுக்கும் எர்த்து இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சேனலு, இது ஒரு சேனலு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது உங்களுக்கு, இதில் ஒரு சேனலு, இதில் 2 சேனல் இருக்குது. 5.1 இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சப்புக்கு பார்த்திங்கன்னா இது செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். இது 3மே
சாரி இங்கே இருக்குது சப். இது இங்கே லைன் கொடுத்துருக்கேன், இது சப்ளை ஒயரு எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், நான் க்ளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கேன். ஒயர் எல்லாமே திக்னஸ்ஸாக உங்களுக்கு இது பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. அந்த வீட்டுக்கெல்லாம் ஒயரிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒயரு நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. இதே கேஜ் ஒயரு. நம்ம இதை விட இது பார்த்திங்கன்னா டேக்கில் வர்றது, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஆகுனால கேஜ் ஒயர் உள்ளே வந்து ஜாஸ்தி இருக்கும், இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை விட இது நம்ம கொடுக்குறது ஒயரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி லோடு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒயரிங்கு நல்லா நீட்னஸ்ஸு அவுட்புட்டு லோடு போகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது நான் யோசனை பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது அது என்ன இது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், பரவாயில்ல. எனக்கு என்னென்னா கொஞ்சம் எல்லாமே இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து வர்றது கூட நல்லா திக்னஸ்ஸாக ஒயர் கொடுத்து நம்ம போட்டிருக்கோம். அது இப்போதைக்கு நம்ம இந்த கனெக்ஷன் எடுத்து செப்பரேட்டாக அடிச்சிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனு. அதில் தான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய ஆம்பில் இருந்தது, அப்படியே ரீஒர்க் மாதிரி அவர் கேட்டார், அதனால் அதை அப்படியே எடுத்து போட்டு பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அவர் வந்து அது எதுவும் சொல்லலை. சரி இதுவே எடுத்து அப்படியே மாற்றி கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுங்கன்றதுனால, ஏன்னா அதெல்லாம் போட்டு நம்ம இன்னும் இது பண்ணோம்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா இது அவரது கிடையாது, அவருடைய ஃப்ரெண்ட் அது. அதனால் சரி அவருக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிடுவோம், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனெல்லாம் போட்டு பண்ணலாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணும்போது அப்படின்னாரு. அதனால் விட்டுட்டோம். இது வந்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதில் ஆட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதனால் கொடுத்துட்டோம். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் கெப்பாசிட்டரு அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சப்பு போர்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சி, அது அவர்கிட்ட கேட்டேன், வேண்டாம்னா அது மறுபடியும் டேமேஜ் ஆகிட்டு அது மறுபடியும் போட வேண்டாம், அது புதுசாக போட்டிருந்தாரு. அதனால் இந்த சப்பு போர்டு மட்டும் நம்ம கேஎம்எஸ் அண்ணாவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆடியோ நல்லா கிளியரன்ஸாக நல்லா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி விஸ்வா ஆடியோ அண்ணாவுக்கு நல்லா கிளியரன்ஸு ஆடியோ எப்போவுமே நல்லாயிருக்கும். இது வந்து அதை நல்லா ப்யூராக நம்ம கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுத்தா ஆடியோ க்ளீனாக வரும், நல்லாவே இருக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆல்ட்ரேஷன் எதுவுமே. உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணால் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சப்பு மட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஆடியோ பாருங்கள் கிளியரன்ஸாக இருக்கும், உடையாமல் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் அந்த பொருளாஜிக்கல் அந்த மாதிரி கிளியராக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ்ஸு பேஸு எல்லாம் ஒரு மீடியமான ஒரு இதில் இருக்கும், ரொம்ப கத்தாது காய்ச்சி போச்சுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சவுண்டு வைக்க முடியாது, உள்ளே வந்து இதுலேயும் நம்ம வந்து கம்மியாக வச்சுருக்கோம். இது ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காரு, நம்ம ஆட் பண்ணி கீழே லெவல் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக வச்சாலுமே உடையாத வரும். பேஸு எல்லாமே உடையாமல் உங்களுக்கு க்ளீனாகவே இருக்கும். அவுட் பேஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். சில்னஸ்ஸு பேஸு நீங்கள் எதுவுமே ஃபுல்லாக வச்சாலையும் கூட உதிராது, அந்த மாதிரி தான் இருக்கும். சப்பு மட்டும் நான் பாதி தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அதில் ஃபுல்லாக தாங்காது. அவங்க ஜேபியில் 1500 வாட்ஸ் போடுறாங்க, அதனால் அதில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இது போல் ஆம்பேர்னு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், பண்ணி கொடுக்குறோம். நன்றி நண்பர்களே. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம லோ பட்ஜெட்லேயும் பண்ணுறோம், ஹை பட்ஜெட்லேயும் பண்ணுறோம். நம்ம கஸ்டமர் எப்படி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் எதுவுமே வந்து ஸ்டாக் எதுவும் வைக்கிறதில்ல, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த பின்னாடி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். எதுவுமே ஸ்டாக் வச்சுருந்து எதுவும் கொடுக்க மாட்டேன் நான், ஏன்னா கஸ்டமர் ஒரு மாதிரி கேட்பாங்க, நாம் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்போம். அதனால் நன்றி நண்பர்களே. தெளிவாக இருக்கும் ஆடியோ. நன்றி நண்பர்களே.